ஹாய் காய்ஸ், வீட்டில் மீந்த பொரியை வச்சு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் பொரி எடுத்துக்கலாம். 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையாகவும் சேர்க்கலாம். ஆனால் பொரியோட டேஸ்ட்டு தெரியாது, அதனால் 2 போதுமானது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் 1 எடுத்திருக்கேன், 1 போதுமானது. உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா வட்டை ஷேப்பில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது கொடுத்து இதை சாப்பிட சொல்லிவிட்டு நீங்கள் பொரியில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.